ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 5வது அத்தியாயம் சுகாச்சாரியர் உபதேசிக்கிறார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான அத்தியாயம் இது. ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். அத்ராணு வர்ணியதேய பீக்ஷணம் விஸ்வாத்மா பகவான் ஹரிஹி யஸ்ய பிரசாதஜோ பிரம்ம ருத்ர குரோத சமுத்பவஹ. பரீட்சித்து, இந்த பாகவத மகாபுராணத்தில் சகல ராசிகளுக்கும் விஸ்வத்துக்குமே ஆத்மாவாக இருக்கின்ற பகவான் ஹரியினுடைய வர்ணனை இருக்கின்றது. அவருடைய லீலா அவதாரங்களை பற்றி சொல்லப்படுகின்றது. எஸ்ய பிரசாதஜோ பிரம்மா, அவரிடத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து ஸ்ரீ பிரம்மதேவர் ஜனித்தார். குரோத சமுத்பவக, அனைத்தையும் அழிக்கின்ற சம்ஹாரகர்த்தாவான பரமசிவன் தமோகுணத்திலிருந்து, அது தமோகுணம் என்ன, தமோகுணத்தினுடைய சினத்திலிருந்து தோன்றியவர் என்கின்றார். அடுத்தது ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்கோ. தம் து ராஜன்னு ராஜா மரிஷேதி பசு புத்தி மிமாம் ஜஹி. எரிஞ்சுடுப்பா, நான் இறந்து போக போகின்றேன் என்ற எண்ணத்தை தூக்கி எரிஞ்சுடு. துவம் தோ மரிஷேதி பசு புத்தி மிமாம் ஜஹி. இது எரிஞ்சுடும். இதெல்லாம் அறியாம, எது பசுக்களுக்கு ஒத்த அறியாம, நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு இல்லையா, இது நமக்கு உகந்ததல்ல. இந்த உடல் முன்னாடி இல்லப்பா. நஜாதக பிராகபோதோ அத்திய தேகத்வம் ந நங்ஷசி. இப்போ இருக்கு, நாளைக்கு இருக்க போறதில்லை, அது நிச்சயம் இல்லை. அதனால நீ பிறந்து இன்று வரை இருக்கின்றாய், நாளை இறக்க போகின்றாய் என்பது இல்லை. ஒரு பீஜம் எப்படி வளர்கின்றதோ மரமாக, அந்த மரத்தில் விதை தோன்றுகின்றது. அது என்ன ஆகும், திருப்பி அந்த விதை ஆயிரக்கணக்கான மரங்களோட தாய் இல்லையா. யூஸ்வலாக விதைன்னு அப்படி தானே சொல்லுவோம். அது மாதிரி ஒரு உடம்புலேருந்து மற்றொரு உடம்புப்பா, அதுலேருந்து இன்னொன்று, இப்படியே தான் அது நடந்துட்டுருக்கும். நீ இதுக்கு முன்னாடி எங்கிருந்தும் தோன்றவும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை. கட்டைக்குள்ளே தீ மறைப்பதை போல அந்த அந்த அந்தர்யாமி இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறார். கட்டைக்குள்ளே தோற்றம் அழிவு எல்லாத்துக்கும் அது தொடர்பே இல்லாத போல நீ உடல் என்கின்ற ஒரு தனிப்பட்டவனாக இருக்கின்றாய். ஓர் உடல் இருந்து மற்றொரு உடல். ஆனால் ஆன்மா இல்லை. ஆன்மா அப்படி ஒரு ஒரு ஜனிப்பதும் இல்லை மரணமும் இல்லைங்கிற அந்த ஸ்திதியில் தானே இருக்கு. கனவுல ஒருத்தன் தலையை வெட்டிட்டான், யாரோ என்னமோ ஆயிடுத்துன்னா அது உடலை பற்றி தான். அப்போ ஆன்மா பற்றி இல்லை. கனவு கலைஞ்ச உடனே என்ன சொல்கிறோம், நான் பார்த்தேன் அப்படிங்கிறோம். யார் பார்த்தாலும் அது தனியாக நின்றுருக்கான், அதுதான் மெய். அந்த அந்த ரெப்ரசன்டேட்டிங் சோல் சோலுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் எதுவுமே இல்லை. சுத்த ரூபமாக பரமாத்ம ஸ்வரூபனாக இருக்கின்றார். ஒரு குடத்தில் வச்சுட்டுருக்கோம், ஒரு நீர் வச்சுட்டுருக்கோம், அதில் பார்த்தா ஆகாசம் தெரியாது. குடல் உடஞ்சிடுத்துனா ஆகாசம் அதாவது அந்த குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசம்னு என்று பார்க்கப்பட்ட பகுதி ஆகாசத்தோட கலந்துடுறது இல்லையா. அப்போது ஒருத்தன் இறந்த போது அவனுடைய ஜீவன் பிரம்மமாகிவிட்டதாக கொள்கின்றார்கள். ஆனால் அவன் உண்மையிலே பிரம்மம்தான். யார் அவன்? இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன, அந்த ஆன்மா. சரி, அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா உடலோடு இருக்கும்போதும் அது பிரம்மம்தான். நமக்கு தான் இடைப்பட்ட நேரத்தில் இல்லாத மாதிரி தெரியறது. ஆன்மாவுக்கு உபாதி இல்லையா. உடல் குணம் கர்மம் இதெல்லாம் மனசு தான் தோற்றுவிக்கின்றது. இந்த மனத்தை தோற்றுவிப்பது என்னது, மாய. அது என்னது, ஒரு அறியாமை. உண்மையில் ஜீவன் சம்சாரத்தில் சிக்குக்கிறதே காரணம் என்ன தெரியுமா, மாய. மனஹ ஸ்ரஜதி வைதேகான்னு குணான் கர்மாணி சாத்மனஹ தன்மனஹ ஸ்ரஜதே மாயா ததோ ஜீவஸ்ய சம்ஸ்ருதிஹி. அதாவது ஒரு அகல் விளக்கு எரிஞ்சுட்டுருக்கு. அதுக்கு விளக்கில் என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் விடணும், ஒரு திரி போடணும், அதுக்கப்புறம் ஏற்றணும் இல்லையா. அதில் எண்ணெய் எவ்வளோ இருக்கோ, திரி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் இருக்கும். இங்கே உடலோட தொடர்பனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் கர்மா, நம்மளுடைய மனம்
நம்முடைய சைத்தன்யம் இதெல்லாம் தொடர்பு இருக்க வரைக்கும் தான் இந்த ஆன்மா பிறப்பு இறப்புன்னு சிக்கிண்டே இருக்குது சம்சார சக்கரத்தில் இல்லையா. 3 குணங்களினோட செயல்கள்னால்தான் நம்ம எப்படி தோன்ற போகின்றோம், இருக்க போகின்றோம், அழிய போகின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன இங்கே என்ன தெரியுமா? கர்மா. அதுக்கெல்லாம் ஆதாரமாக அகல் விளக்கு என்ன தெரியுமா? மனசு. திரி என்ன தெரியுமா? உடல். எரியறதுக்கு பயன்படுகின்ற அந்த தீ என்ன தெரியுமா? சைத்தன்யம். அந்த விளக்கு தான் சம்சாரம். இப்போ விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா இருட்டு இல்லையா. அது மாதிரி உடல் அழிந்தாலும் தனக்குத்தானே சுயம்பிரகாசமாக இருக்க ஆன்மா அழிவதில்லை. ஏன்? அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கு இல்லையா. சூக்ஷ்மத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கு, ரெண்டுத்துக்கும் அதை விட வேறாக இருக்கு. ஆகாசம் போல உடல் எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்குது. என்றென்றும் இருக்கிறது, அழிவு இல்லை, மாறுதல் இல்லை, பொய் சொல்லாது, முடிவு இல்லை, எங்கும் பரவி இருக்கு இல்லையா. அப்போது இந்த ஆன்மா அது தூயமான ஒரு விஷயம், சர்வகதா, எங்கே வேணா அது சரிக்கக்கூடியது. இப்போது உன்னுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு இந்த உடல் முதலான உபாதிகள்லேருந்து ஆன்மாவை தனியாக பிரித்து சிந்தனை பண்ணு. ஏவம் ஆத்மானம் ஆத்மஸ்தம் ஆத்மானம் நைவாமிருஷ பிரபோ புத்தியானுமான கர்மமான கர்ப்பிண்யா வாசுதேவானு சிந்தையா. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சோதித்தோ விப்ரவாக்கியேன ந துவம் தக்ஷேதி தக்ஷக. அந்த விப்ரன் இருந்தானே, அந்த குழந்தை சொன்னது மாதிரி உனக்கு தக்ஷகன் உன்னை கடித்து சாம்பலாக்க முடியாது. மிருத்யவோ நோபதக்ஷயந்தி மிருத்யூனா மிருத்யும் ஈஸ்வரம். ஏன்? பரமாத்மாவே மிருத்யுவா, அதாவது யமனாக இருந்தாலோ தன்னுடைய இறப்பிற்கு காரணமானாலோ தீண்டக்கூட முடியாது. பக்கத்தில் கூட உன்னை தீண்ட முடியாது. யாரு? மிருத்யு. நான் எல்லாத்துக்கும் ஆதாரமான பரபிரம்மஸ்வரூபம்னு அவருக்கே நினச்சிட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குது? அந்த பெரிய உபதேசத்தை தான் இப்போ கொடுக்குறார். அகம் பிரம்ம பரம் தாம பிரம்மாஹம் பரமம் கத்பதம் ஏவம் சமீக்ஷின் ஆத்மானம் ஆத்மன்யாயாதாய நிஷ்கலே. எல்லாத்துக்கும் ஆதாரமாக நானே எல்லாத்துக்கும் ஆதாரமான பரமமாக இருந்து பரமபத ஸ்வரூபமான பரபிரம்மம்னு என்று தனக்கு தானே நினைத்த வண்ணம் உன்னுடைய நிலையை அகண்டாகாரமான நிஜஸ்வரூபத்தில் நிலையாக வைத்து கொண்டால் போகிறோம். அப்போது நாளைக்கு உங்ககிட்ட தக்ஷன் அப்படியே வரும் பாரு, விஷத்தை கக்கிறதுக்காக. உன் காலை கடிச்சா கூட பரவாயில்ல, உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நீ நிலைத்து கொண்டு இருக்கும் பொழுது உன் உடலோ அந்த பிரபஞ்சத்தை காண மாட்டாய். உன் உடலையோ பிரபஞ்சத்தையோ காண மாட்டாய். உன் ஆன்மா மட்டும்தான் கண்டு கொண்டிருப்பாய். ஆன்மாவை மட்டும்தான் கண்டு கொண்டிருப்பாய். ஏதத்தே கதிதம் தாத யதாத்மா பிருஷ்டவான் ரபக. தாத கூப்பிட்டு சொல்கிறார், பரீட்சித்து, நீ பரமாத்மா பூதன்பா, ஆன்மாவை மட்டுமே பார்த்துட்டுருக்கவன். அகில உலகத்துக்கும் ஆன்மாவாக அந்தர்யாமியாக பகவானுடைய அந்தர்யாமியாக விளங்குகின்ற பகவானுடைய திருவிளையாடல்கள் பற்றி நீ கேட்டதற்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன்ப்பா. இனி என்ன உனக்கு தெரியணும்? ஏதத்தே கதிதம், இது வரைக்கும் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி 13 ஸ்லோகங்களோட சுக்கர் பரீட்சத்துக்கு ரொம்ப பெரிய அந்த ஞானம், அதாவது நீ இல்லை, இந்த தேகத்துக்கு அப்பாற்பட்டு நீ இருக்கின்றாய், உன்னுடைய சுத்த புக்த முக்த ஜீவாத்மா இப்படிப்பட்டதுன்னு சொல்லி முடிக்கின்றார் இந்த 5வது அத்தியாயத்தை. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ 5मोऽध्यायः. श्रीशुक उवाच
अत्रानुवर्ण्यते भीष्णं विश्वात्मा भगवान् हरिः यस्य प्रसादजो ब्रह्मा रुद्रक्रोधसमुद्भवः त्वं तु राजन् मरिष्येति पशुबुद्धिम् इमां जहि न जातः प्राहभूतोऽध्यः देहवत्वं न नक्ष्यसि न भविष्यसि भूत्वा त्वं पुत्रपौत्रादिरूपवान् बीजाङ्कुरवत् देहादेर्व्यतिरिक्तो यथा नलः स्वप्ने यथा शिरश्छेदं पञ्चत्व आध्यात्मनस्वयं यस्मात् पश्यति देहस्य तत आत्मा हि अजोमरः गडे भिन्ने यथाकाशः आकाशस्यात् यथा पुरा एवं देहे मृते जीवो ब्रह्म सम्पद्यते पुनः मनःसृजति वै देहान् गुणान् कर्माणि चात्मनः तन्मनःसृजते मायाः ततो जीवस्य संसृतिः स्नेहाधिष्ठानवर्त्यग्निः संयोगो यावदीयते ततो दीपस्य दीपत्वम् एवं देहकृतो भवः रजसत्त्वतमो वृत्त्याः जायते त विनश्यति न तत्रात्मा स्वयं ज्योतिः यो व्यक्ता अव्यक्तयो परः आकाश इव चादारो ध्रुवो नन्दोपमस्ततः एवमात्मानमात्मस्थम् आत्मानैवामृषप्रभो बुद्ध्यानुमानगर्भिण्याः वासुदेवानुचिन्तया चोदितो विप्रवाक्येन न त्वां दक्ष्यति तक्षकः मृत्यवो नोपदक्ष्यन्ति मृत्यूनां मृत्युमीश्वरम् अहं ब्रह्म परं धाम ब्रह्माहं परमं पदम् एवं समीक्षन् आत्मानम् आत्मन्यादाय निष्कले दशन्तं तक्षकं पादे हेलिहानं विषाननैः न त्रक्ष्यसि शरीरं च विश्वं च मृतगात्मनः एतत्ते कथितं तातः यथात्मा पृष्टवान् नृप हरेर्विश्वात्मनश्चेष्टाः किं भूय श्रोतुमिच्छसि श्रीहरये नमः हरये नमः हरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம். அதாவது இந்த பாகவதம் சொல்லப்படுகின்ற அந்த பின்னணி நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ரிவைன் பண்ணி பாருங்க. முதல் காட்சி சத்ரயாகத்திலே சௌனகாதி முனிவர் ரிஷிகளுக்கு சூதபுராணிகர் சொல்கின்றார் என்று ஆரம்பித்தார். அவர் அப்போது அது யாருக்காக சொல்லுகின்ற காட்சியில் பரீட்சித்து 7 நாட்களில் தனக்கு மரணம் ஏற்பட போகின்றது தக்ஷன் தீண்டி என்று அறிந்து எல்லாவற்றையும் துறந்து கங்கை கரையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மகா தேஜஸ்வியான அவதூதரான ஸ்ரீசுகர் அங்கு வந்து பரீட்சித்துக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் இந்த பாகவதத்தைன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுதான் முடிவுக்கு வர்றது 6வது அத்தியாயம். பரீட்சித்தினுடைய முக்தி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. 7 நாட்கள் அவர் கேட்டது தான் நம்ம படிச்சுட்டுருக்கோம். சூதபுராணிகர் இப்போ சொல்கிறார், சௌனகாதி முனிவர்களே, சுகமுனிவர் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக பகவானாக பார்ப்பவர். அதனால தானே ஹே புத்ரா அப்படின்னு கூப்பிடும் பொழுது வியாசர் கூப்பிடும் பொழுது அவர் சென்று கொண்டிருக்கின்ற வழியில் இருக்கின்ற மரங்களெல்லாம் என்ன என்று கேட்டதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட பிரம்ம ரிஷி அவர். அப்போது பகவானை சரணமாய் கொண்டு வியாச புத்திரனான ஸ்ரீசுகர் சொன்ன இந்த ஸ்ரீமத் பாகவதமான இந்த மகாபுராணத்தை ரொம்ப ஈடுபாட்டோட தத்பாத மூலம் உபசிருத்தி நதேத மூர்த்தனா பத்தாஞ்சலி ஸ்மிதமாக ச விஷ்ணுராதா. விஷ்ணுராதன் என்று யார் அழைக்கப்படுகிறார்? யார்? பரீட்சித்து. அவர் இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையாக கேட்டு 2 கைகளையும் கூப்பி சொல்கிறார். தண்ட நமஸ்காரம் பண்ணி 2 கையும் கூப்பிட்டு சொல்கிறார், ராஜோவாச்ச. நம்ம அந்த தேங்க்ஸ் கிவிங் சொல்லுவோம் இல்லையா, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி. இப்போ எப்படி அவருடைய லைஃபையே அவருடைய ஜன்ம சாபல்யத்துக்கு காரணமானார். அப்போ எவ்வளவு நன்றி உணர்வோட, எவ்வளவு கிருதாக்னியோட. அதாவது ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுன்னா அது பகவானுடைய அனுகிரகம். அவர் நினைத்தால் ஒழிய கிடைக்காது. அதற்கு நமக்கு முன்ஜன்ம சுகிருதம் இருக்கணும். நம்ம உட்காந்து கேட்கணும், அதை பற்றி தியானம் பண்ணணும். அதை கொடுத்துருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா. பாகவதம்ங்கிறது
அமுதம் அல்லவா இல்லையா? நம்ம ஏதோ சும்மா ஏதோ நேரம் போக்குக்கு யாரோ சொல்கிறா வேணா எடுத்து கேட்போன்னு இல்லை. இது சாக்ஷாத் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. இவர் பிரத்யக்ஷ கிருஷ்ணம் தானே ஸ்ரீமத் பாகவதம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விலை போட முடியுமா இல்லையா? குருமுகமாக அது கிடைக்கிறது அவருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், இமல கருணையோடு என்கிட்ட சொன்னேளே அதுதான் இருக்குது இல்லையா? கருணை வேற தய வேற இல்லையா? இவ கருணை சித்தோ அஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா, கருணையோடு சொன்னேங்களே இல்லையா? அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கருணை அது இருந்தால் தான் சொல்ல தோணும், கேட்க முடியும் இல்லையா? ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணினா என்ன அதில் ரிசல்ட் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இவர் உட்காந்து சொல்லின்னு இருக்கார், ஜலபானம் பண்ணாமல் பரீட்சித்து 7 நாள் கேட்டிருக்கான். சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கேட்டுட்டேன், ஸ்ராவிதோ எச்சமே சாக்ஷாத் அநாதி நிதனோ ஹரிஹி. ஹரியினுடைய இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் சொன்னீர்களே, எனக்கு இந்த பிறவி சாப்பல்யமாக எடுத்துப்பா. அவர் சொல்கிறார், இந்த ஜீவராசிகள் எல்லாம் அதாவது தன்னை பற்றி மற்றவர்களை பற்றி என்ற அந்த அறிவு இல்லாமல் தான் இருக்கின்றது. பலவிதமான துன்பம் தாபத்தேஷு பூதேஷு எத அனுகிரக அக்னேஷு. அவர் அதாவது தெய்வ சிந்தனை கொண்ட மனிதர்கள் மட்டுமே அந்த ஒரு அன்போடு மகதாம் அச்சுதாத்மனாம், அந்த அன்போடு அவர்கள் மற்றவர்களுடைய ஹிதத்துக்கானதை சொல்வார்கள். இங்கு உம்முடைய அழகான திருமுக மண்டலத்திலிருந்து வந்த அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை செவினால் பருகினோம் நாங்கள்லாம். புராண சம்ஹிதாமேதாம் அஸ்ரமோ பவதோ வயம் யஸ்யாம் கலூத்தம ஸ்லோகோ பகவான் அனுவர்ணியத்தே. திளைப்போம் இல்லையா? இந்த இதில் தான் எல்லோரும் திளைப்பார்கள். இந்த பாகவத அமிர்தத்தில் பகவானே எந்த பிரம்மத்தை அடைஞ்சுட்டா பயம் என்று ஒன்று இல்லையோ, பகவன் தக்ஷகாதிபியோ மிருத்யுபியோ ந பிபேம்யம் ஏன் பிரவிஷ்டோ பிரம்ம நிர்வாணம் அபயம் தர்ஷிதம் துவயா. இந்த தத்துவத்தை எங்கிட்ட சொல்லிட்டேலே, அதனால் நான் பிரம்ம நிலையில் இருக்கேன். எனக்கு தக்ஷகனை பார்த்தோ யமனை பார்த்தோ பயம் இல்லை சுவாமி. அனுஜானீக மாம் பிரம்மன்னே வாச்சம் யச்சாம்யதோக்ஷஜோ முக்த காமாசயம் சேதக பிரவேச விசுருஜாமியசோன்னு. எனக்கு இப்பொழுது அனுமதி கொடுங்கோ. நான் அந்த மௌனமாக அந்த மனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உதறித்தள்ளி நல்ல மன தூய்மையோடு அந்த ஸ்வரூபத்தில் பரபிரம்ம ஸ்வரூபத்திலேயே நிலைத்து என் உடலை என் உயிரை விட்டு விடுகின்றேன். அவர் சொல்கிறார், யார்? பரீட்சித்து. உம்முடைய உபதேசத்தினால அஜ்ஞானம் ச நிரஸ்தம்மே ஞான விஜான நிஷ்டை. ஞான விஜான உபதேசத்தினால என்னுடைய அஜ்ஞானம் அழிந்து விட்டது. பவதாதர்ஷிதம் க்ஷேமம் பரம் பகவத பதம். உண்மை ஸ்வரூபத்தை எனக்கு காட்டிட்டீர்களே, பகவானுடைய பதத்தை காட்டிவிட்டீர்களே என்று சொல்கின்றார். சூதவாச்ச. இனி சூதர் சொல்கிறார், இந்த சுகபிரம்மத்திலே பரீட்சித்து சொல்லிட்டு பூஜை செய்துவிட்டு சுகபிரம்மம் அங்கிருந்து சென்றார். இனி ஸ்ரீ சுகவாச்ச வராது, முடிஞ்சு போகிறது, அவ்வளோதான். அவர் முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். நமஸ்காரம் பண்ணார், அதுக்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாரா? அவர் பாட்டு கிளம்பிட்டார். பரீட்சித்து என்ன பண்ணா? பகவத் சிந்தனையிலேயே உட்கார்ந்துருந்தான், தியானம் பண்ணா. பிராணுடைய சலனத்தையும் நிறுத்தி மரக்கட்டை போல இருந்தாராம். யமா நியம ஆசன பிராணாயமா பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி இங்கே உட்காந்து கிடச்சுட்டு அவருக்கு இல்லையா? அப்போது பரீட்சித்து இதெல்லாம் இந்த உடல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சாச்சு. கங்கை கரையில் கிழக்கு பார்த்து போட்டிருக்கார் தர்பப்புல் ஆசனத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்தார். தனக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசமே இல்லை, பரபிரம்மமாய் மாறிட்டாராம். பிரம்மபோதம் மகாயோகி நிசங்க சின்ன சம்சயா. அவருக்கு எந்த விதமான சம்சயமும் இல்லை. அதில் அவர் பிரம்மமாகவே இருந்துட்டார்.
ஸ்ருங்கி சாபப்படி பரீட்சத்தை கொல்றதுக்காக தக்ஷகன் வந்துட்டுருக்கான். அப்போ கஷ்யபன்கிற ஒரு அந்தனரை பார்க்குறான். அந்து காமோரவம் கச்சன் ததர்ஷபதி, அந்த வழியிலே கஷ்யபம். அந்த கஷ்யபன் யார் தெரியுமா? எந்த விதமான பாம்பு கடித்தாலும் தன்னுடைய மருந்தினாலே அவர்களை உயிர் பிழைக்க செய்கின்ற மருத்துவன். தம் தர்ப்பயித்வா திரவிணை நிவர்த்திய விஷாரிணம் த்விஜரூப பிரதிச்சன்னக காமரூபோ அதஷன்ருபம். உடனே இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த தக்ஷகன் நிறைய பொருளை கொடுத்துட்டான், திரவணத்தை கொடுத்துட்டு ராஜா கிட்டெல்லாம் நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லி இவன் ஒரு அந்தன வேடமேற்று இங்கே வந்து ராஜாவை கடித்தான். பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்கின்ற பரீட்சத்துக்கு இதெல்லாம் தெரியுமான்னு? தக்ஷகனோட தீயை விஷத்தை அவருடைய உடலை சாம்பலாக்கித்து. ஹாஹாகாரோ மகானாசீத்து புவிக்கே திக்ஷு சர்வதா. ஹாஹான்னு பெரிய இறைச்சல் கேட்கறது. பரீட்சத்தோட கதியை பார்க்குறா. எல்லாம் தேவதுந்துமி முழங்கிறது, கந்தர்வள் அப்சரசர்கள்லாம் ஆடுறா பாடுறா, எல்லாம் சாது சாது நல்லது நல்லதுன்னு பூமாரி பொழியறா. புஷ்பவர்ஷானி வவருஷுஹோ ஜனமேஜயா ஸ்வபிதரம் சுத்வா தக்ஷகபக்ஷிதம் யதா ஜுஹாவ சங்கிருத்தோ நாகான் சத்ரே சதிஜயி. அப்பா வந்து தக்ஷனால் கடிக்கப்பட்டார்னு தெரிஞ்சவுடன் ஜனமே எனக்கு செம்ம கோவம் வந்துடுது, ரொம்ப கோவம் வந்துடுது, பரம கோவம் வந்துடுது. உடனே திஜர்களையெல்லாம் கூப்பிட்டு சர்ப்பயாகம் பண்ணுங்க அப்படிங்கிறான். அதில் ஆகுதியாக கொடுக்க ஆரம்பித்தான். ஜனமேஜயன் சர்ப்பயாகத்தை பண்ணும்போது கொழுந்து விட்ட தீயில் அப்படி சர்ப்பங்கள் வந்து பொத்து பொத்து பொத்துன்னு பொசுங்கி போகிறது. தக்ஷனுக்கு பயங்கர பயம் வந்துடுத்து. இப்போது நேராக அவன் போய் இந்திரனை சரணமடைந்தான். எல்லா நாகம் விழருது, பெரிய பெரிய நாகெல்லாம் விழருது. பரீட்சித்தினுடைய மகனான ஜனமேஜயனுக்கு கோவம் வந்துடுத்து, எல்லா பெரிய ஞாபகம் வந்துடுத்து. ஏன் அந்த தக்ஷகன் வரலை? கஸ்மான் தஹ்யதோரா காதமக, ஏன் அவன் வரலன்னொடனே அவள்லாம் சொல்கிறா, தம் கோபாயுதி ராஜேந்திர சக்கரஹரணமாகதம். ராஜேந்திரா யார்? ஜனமேஜனை கூப்பிடுறா. அவள்லாம் அந்த இஜர்கள்லாம் கூப்பிட்டு அவன் சக்கரன் இடத்துல இந்திரனிடத்துல சரணமடைந்து விட்டார்ப்பா, அதனால இங்கே அக்னியில் விழலைங்கும்போது ஜனமேஜன் இதை கேட்ட உடனே இந்திரனோட கூட தக்ஷகனையும் சேர்த்து ஏன் இந்த அக்னியில் நீங்கள் விழ செய்யலைன்னு ரித்விகள்கிட்ட கேட்குறான். உடனே அவர்கள் எல்லாம் தஸ்ருத்வா ஆஜுகூர் விப்ராக சகேந்திரம் தக்ஷகம் மகே தக்ஷகாசு பதஸ்வேக சகேந்திரேன மருத்வதா. தக்ஷகனோடு சேர்ந்து மருத்கணங்களோடு கூடிய இந்திரன் இங்கு அக்னியில் விழ வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். அப்போ அந்தணர்கள் அந்த மந்திரங்கள்னால இந்திரனையும் தக்ஷனையும் அழைக்கிற போது அந்த ஸ்வர்கலோகமே பயந்து நடுங்கிட்டான். இந்திரன் இருக்கின்ற இடம், அந்த விமானத்தில் இருக்கிற இந்திரனும் தக்ஷனும் நடுங்கி போயிட்டா. ஆகாசத்துலேருந்து இந்திரன் அந்த விமானத்தோடு தக்ஷகனோடு அக்னிகுண்டத்தில் விழப்போகிறத பார்த்துட்டு ஆங்கிரச மகரிஷினோட முனிவரின் மகனான ப்ரஹஸ்பதி வியாழ பகவான் ஜனமேஜன்கிட்ட போகிறார். அவர் சொல்கிறார், இந்த தக்ஷகன் அமுது அறிந்திருக்கான்ப்பா, அதனால் அவனுக்கு மரணம் இல்லை, ஜர மூப்பு வியாதி இதெல்லாம் இல்லை, அதனால் சர்ப்பராஜன் உன்னால் கொல்லத்தக்கவன் கிடையாதுன்னு சொல்கிறார். அனேன பீதம் அமிர்தம் அதை வா அஜராமரக. அதனால இந்த ஜீவராசியெல்லாம் அவாவா விதிக்கேற்ற மாதிரி முன்வினை முன் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி வாழறது பிறக்கிறது இறக்கிறதெல்லாம் நடக்கின்றது. அவருடைய விதிப்படி வைகுண்டமோ பரலோகமோ அடைகின்றார்கள். இதில் இது வந்து முன்வினை பயன்தான் தவிர வேறு எவருக்கும் இதில் பங்கு கிடையாது. எவன் ஒருவனும் தானாக மற்றவருக்கு இன்ப துன்பத்தை கொடுக்க முடியாது என்று ப்ரஹஸ்பதி சொல்கின்றார். மற்றும் மரணம் எப்படி நடக்கிறது எல்லாருக்கும் அதை பற்றி சொல்கின்றார். இதெல்லாம் காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் முன்வினை பயன்தான் அனுபவம்தான் இது அப்படிங்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நன்னா இருக்கவா பட்டுன்னு போயிடுறாளே, நல்லது பண்ணுறவா போயிடுறாளே, கெட்டது பண்ணுறவாலாம் இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காளே, இது ஏன் நடந்தது, பகவான் ஏன் இப்படி கொடூரமாக நடந்துக்கிறார் என்று நமக்கு ரொம்பவுமே பிரியப்பட்டவர்களை இழக்கும்போது நாம் வந்து பகவானை வந்து இழிவாக சொல்கின்றோமே, ஏன் கண்ணு தெரியலையா கோபப்படுகின்றோமே. இது எல்லாம் அவர்களுடைய முன்ஜன்ம கர்ம வினை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எவ்வளோ அழகாக சொல்கிறார் ப்ரஹஸ்பதி. அதாவது தேவகுருவாச்சே.
இப்போ இந்த சர்ப்பயாகம் நிற்கட்டும், சர்ப்பங்கள்லாம் பலியானது போரும்பா, அவாவா முன்மேனையில் என்ன பண்ணாலும் முன் ஜென்ம கர்மா என்ன இருக்கோ அதை தான் அனுபவிக்கின்றார்கள். தஸ்மாத் சஸ்திரமிதம் ராஜன்னு சம்ஸ்தீயதேயா விசாரிகம் சர்ப்பா அநாகசோதக்தா ஜனைதிஷ்டம் ஹி புஜ்யத்தே என்கின்றார் சூதவாச்ச. இப்போ வியாழ பகவான் சொன்ன உடனே ஜனமேஜன் கேட்குறார், இப்படி நமக்கு நல்லது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பூஜையாமாச வாக்பதியும், அவருக்கு பூஜை எல்லாம் செய்து அவரை முறைப்படி செய்யணும் இல்லையா, அந்த மரியாதை செய்கின்றார். பரீட்சித்து இப்படி சமீக முனிவருடைய கழுத்தில் பாம்பை போட்டது, ஸ்ருங்கி கோபம் பண்ண சபிச்சது, இதெல்லாம் மாயைப்பா, பகவானுடைய மாயை, விஷ்ணுவர் மகாமாயா. அந்த மகாமாயை அப்போது நம்ம ஆன்மாங்கிற அந்த உடல் தான் ஆன்மாங்கிற மயக்கத்தில் இருக்கா. ஆனால் என்னது, உடல் வேற ஆன்மா வேற. ஆன்மாவுக்கு முடிவில்லை, உடலுக்குத்தான் ஒரு 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 ஸ்திரத்தன்மை இல்லாத விஷயம் உடல் இல்லையா. அப்போது பகவானோட ஸ்வரூபத்தில் மனசில் நிறுத்தி தியானம் பண்ணனா இந்த மாயையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போது இந்த மனத்தில் தான் ஒரு விஷயம் நடக்கிறது. இந்த மாயை பரமாத்ம ஸ்வரூபத்தில் பயமுற்று விளங்குவதில்லை. பரமாத்ம ஸ்வரூபம் வந்துருச்சுன்னா ஆன்மைக்கு வேலையே இல்லைங்க இல்லையா. அந்த மோக மயக்கம் எல்லாம் இல்லை, அழிந்து போயிடும். அப்போது அதை பற்றி சொல்கிறார். அது சொல்லிட்டு என்னதுங்கிற அந்த அகங்காரமான ஜீவன், அதாவது செயல் பண்ணுறது, கர்மா பண்ணுறது, அதுக்கு வேண்ட உபகரணங்கள், அதனால் வர்ற புகழ், இந்த மூணும் சேர்த்து நான் என்னதுங்கிற அகங்காரம் கொண்ட ஜீவன், இதையெல்லாம் எவரிடத்துல இல்லையோ ஆன்மஸ்வரூபமான பரமாத்மா எவராலும் எங்கும் குறைவாக நிறைவாக பாதிக்கப்படுவதில்லை. அந்த பரமன் யாருக்கும் பகைவரும் அல்ல. பரபிரம்மத்தோட ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணதுனால மனசிலோட அந்த சலனங்கள் எல்லாம் நீங்கும், அகங்காரம் விலகும், ஆன்மஸ்வரூபத்தில் நிலைத்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். உலகத்தில் விடுதலைப்படுவதற்கு ஒரு சாதகன் என்ன பண்ணணும், உலகியல் பொருட்கள்லாம் இது உண்மை இல்லை, மித்ய அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளி எந்த ஒரு நிலையை பெறுகின்றானோ அதை பகவானுடைய பரமபதம். மனசை அச்சஞ்சலமாக வச்சுட்டு சஞ்சலப்படாமல் ஒருமுகப்படுத்தி பகவானுடைய திருவடியை அடைதல், இது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய உண்மையான ஸ்வரூபம், இது அவருடைய பரமபதம். எவனுக்கு இந்த உடல் நான் என்கின்ற எண்ணம் இருக்கோ அப்படின்னா என்ன ஆகும், அந்த வீடை பார்த்து கட்டின வீடு, சொத்து இல்லையா, அப்படியே அதை சுத்தின்ண்டே இருக்கும் இல்லையா. அதை என்னது இல்லை நாகங்கும்போது அந்த அந்த பற்றற்ற தன்மை வரும். அது அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக. பெரிய பதத்தை விரும்புவார், அதாவது வைகுண்ட பதத்தை விரும்பணும்னா யார் என்ன வசப்பாடினாலும் கோவப்பட்டாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கணும், ஒரு அவமானமாக நினச்சக்கூடாது. இந்த தேகம் என்ன நீர் குமிழியே ஒத்தது, எப்பொழுதுமே நம்ம சொல்லலாம் பூந்தானம் சொன்னார்னு சொல்லி, அதை இங்கே சொல்கிறார். பூந்தானம் ஏன் அது சொன்னார்னா, பூந்தானம் பரம பக்தர் பாகவதம் அக்கம் பக்கத்தில் போய் சொல்லி கொடுத்துட்டுருக்கவர், படிச்சுட்டுருக்கவர், அவர் அதை சொன்னார். இப்போ வியாசருடைய திருவடியை தியானித்து கொண்டு ஸ்ரீமத் பாகவதமான புராணத்தை அறிந்து கொண்டேன். அதை அப்படிப்பட்ட வியாசருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். சௌனக வாச்ச, சௌனகர் கேட்குறார், உத்தமா பைலர் முதலான மகர்ஷிகள்லாம் எப்படி சீடர்களானார்கள், சீடர்களாகி இதெல்லாம் கற்றுக்கொண்டார்கள், வேதங்களை எப்படி பிரித்தார்கள், அதை பற்றி கூறுங்கள் என்று கேட்கின்றார்கள். சூதவாச்ச சமாஹிதாத்மனோ பிரம்மன் பிரம்மணः பரமேஷ்டினः ரித்யாகாஷாத பூன்னாதோ விருத்திரோதாத் விபாவியத்தே. இப்போ உயர்ந்த இடத்துல இருக்க பிரம்மதேவர் அறிவை பெற வேண்டுவதற்காக தியானம் பண்ணி, அது உங்களுக்கு அதாவது அவர் தியானம் பண்ணுறாருன்னா எப்படி, ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணுறார்.
அப்போ நம்மள மாதிரி இல்லை, அவருடைய ஹிருதய ஆகாசத்துலேருந்து ஒரு ஒலி எழும்புறது. நமக்கெல்லாம் ஒலி எப்படி எப்படி எழும்போம், அந்த ட்ரக்கியாக அந்த அந்த மூச்சு காற்றினுடைய இது ட்ரக்கியாக இருக்குது. ஏன்னா ட்ரக்கியாக ஈசோஃபேகஸாக ரெண்டு பிரியறது, நம்மளுடைய வாயிலிருந்து ஈசோஃபேகஸ் கிளம்புறது. அப்படி அந்த அந்த கேட்டு அது வழியாக தான் சப்தம் வருது. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, தனி நாதம் கிடைக்கிறது. அதுக்கு பேர் அநாகதம்னு. அப்போது மகாபுருஷர்கள்லாம் இந்த அநாகதம்ங்கிற நாதோபாசனையின் மூலமாக அந்த கரணத்தில் இருக்க திரவியங்கள், அந்த கரணத்தில் இருக்க செயல்கள், அத்தியாத்மகம், ஆதி தெய்வகம் என்கின்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி பெருநிலையான முக்தியை அடைகின்றார்கள். இதுக்கு பேர் பிறப்பு இறப்புங்கிற உலகில் சுழற்சி அவர்களுக்கு இல்லை. இந்த நாதத்திலிருந்து தான் ஓம் என்கின்ற பிரணவ ஒலி தோன்றியது. என்ன நாதம்? அநாகதம். அதிலிருந்து ஓம் தோன்றியது. இந்த ஓம்காரத்தின் சக்தியினால அது வெளிப்படையாக கண்களுக்கு தெரியலனாலும் பிரகிருதி வியக்தமாக வெளிப்படையாக தெரிகின்ற காட்சி அளிக்கிற விஷயமும் இருக்குது. இந்த அகங்காரம் வெளிப்படையாக காண முடியாத ஒரு தத்துவம். இதோட தோற்றத்தை தெரியாது. அதனால் அகம்புத்தி சித்தம் சொல்லுவோம் இல்லையா, அதை அந்த கரணம்னு சொல்லுவோம். அப்போது சுனோதிய இமம் ஸ்போடம் சுப்தஸ்ரோத்ரே சூன்யதற்கு, கேட்கின்ற அந்த காதுகள் செயலிழந்து நிற்கும் பொழுது ஓங்காரநாதம் இசைச்சுட்டே இருக்கும். அனைத்து பொருட்களும் நன்கு தெரிகிற மாதிரி விளக்கமாக காட்டுகின்ற நல்ல தத்துவத்தை கேட்டால் தூக்கம் சமாதி நிலையில் கூட இதெல்லாம் மித்தியங்கிறது தெரியும். அப்போ இந்த ஓங்காரம் பகவானுடைய ஹிருதயாசகத்திலேருந்து வெளியே வேதங்களான சொற்களாக பயன்படுத்தப்பட்டது. வேதங்களாகிற சொற்களாக வெளிப்படுத்தியது. சரியா? அப்போது இந்த ஓங்காரம் பகவானை இருப்பிடமாக வச்சுருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் 41வது ஸ்லோகத்தில். ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் பார்க்குறோம். ரொம்ப பெரிய அத்தியாயம். ஓங்காரத்தை பற்றி சொன்னோம். அதில் சௌனகரை கூப்பிட்டு சொல்கிறார். இவர் சூத புராணிகர். ஓங்காரத்தில் 3 எழுத்து இருக்கு. அகார, உகாரம், அகாரம். அது எல்லாருக்கும் தெரியும். சத்வம், ரஜஸ், தம்மங்கிற 3 குணங்கள், ரிக், யஜுர், சாமம் என்கின்ற 3 பெயர்கள், பூர்புவ ஸ்வஹா என்கின்ற 3 உலகங்கள், ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்திங்கிற 3 நிலை, எல்லாம் 3 பிரிவுகளாக பார்க்கப்படுகின்றது. சர்வசக்தரான பிரம்மதேவர் அந்த ஓங்காரத்தினிலே யாலவா என்ற உயிர்மெழுத்துக்கள்லாம், சஹ ஊஷ்ம எழுத்து, ஆலேந்து அவு வரைக்கும் இருக்கிற ஸ்வரங்கள் உயிரெழுத்து, ஆ முதலேருந்து மா வரைக்கும் வெஞ்சனம், அப்புறம் குரல், நடல், ஜீவா, மூலியம், இதெல்லாம் அப்படியே எழுத்து கூட்டங்கள்லாம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், வேள்வி செய்கின்ற ரித்விக்காக ஹோதாதா, அத்வரியு, உத்காதா, பிரம்மா என்கின்ற 4 ரித்விக்குகளை கொண்டு ஓங்காரம் மற்றும் பூர்வ சுவஹா என்ற 3 வியாகிருதிகளோடு 4 வேதங்களும் 4 முகன்களின் வாயிலாக வெளியிட்டார் இல்லையா? அப்போது அவர் அதை கற்பிக்கிறார். இந்த வேதத்தை பிரம்மனிஷ்டராக மரிச்சி முதலான தன்னுடைய புதல்வர்களுக்கு அந்த 4 வேதத்தையும் கற்பிக்கின்றார். அந்த வேதங்களை தன்னுடைய புத்திரர்களுக்கு உபதேசித்தார். அந்த வேதங்களை பரப்புறது தங்களோட குறிக்கோளாக கொண்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அவருடைய சீடர்கள். அப்போது சிஷ்ய பிரசிஷ்ய வாயிலாக பரம்பரையாக அந்த வேதங்கள் 4 யுகத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கால வெள்ளத்தில் எல்லாம் குன்றி போகிறது. மக்களோட ஆயுசு, உடல் வலிமை, நல்ல எண்ணம், மன வலிமை எல்லாம் குன்றி போகிறது. அறிந்த பிரம்ம ரிஷிகள் தன்னுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கிற பகவானோட தூண்டுதலின் பேரில் அந்த வேதங்களை பலவாறாக பிரித்தனர். அடுத்து சௌனரட்டை இவர் சொல்கிறார், அஸ்மின் நபியத்திர எந்தரி பிரம்மன்னு பகவான் லோக பாவனக என்று சொல்கின்றார்.
அது என்ன, வைவஸ்வமன்வந்தரத்தில் பிரம்மதேவர், பரமசிவன், இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பகவான் இடத்துல வேதங்களையும் அதில் கூறப்படும் நேரிகளையும் எங்களுக்கு போதிக்க வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல, பராசர மகரிஷி சத்தியவதியினுடைய வயிற்றிலே, பராசர மகரிஷியிடம் சத்தியவதியினுடைய திருவயிற்றிலே சத்துவகுணத்தின் அம்சமாக வியாசர் திரு அவதாரம் செய்கின்றார். அப்போது ரத்தன குவியல்லேருந்து ஒன்றுன்னா பிரித்து எடுக்கிற மாதிரி வியாச முனிவர் இந்த வேதங்களெல்லாம் அந்தந்த பிரகரணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறார். அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் 4 சம்ஹிதையாக பிரித்து 4 சீடர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்ஹிதைனா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஹிம்ஸ், ஸ்லோகாஸ். அப்போ ருக் 32 எழுத்து கொண்ட மந்திரங்கள்ங்கிறதுனால இது ரிக்வேதம்ங்கிறோம். பகவருச்சம் என அழைக்கப்படுகின்ற முதல் சம்ஹிதையான ரிக் சம்ஹிதை அது பையில் இருக்கும். அப்புறம் நிகதம்ங்கிற பெயர் கொண்ட யஜுர்வேதத்தை கொண்ட வைசம்பாயன மகரிஷிக்கும் உபதேசித்தார். ருக்ல 32 எழுத்து கொண்ட மந்திரங்கள், அதனால பகுபுருச்சம்ங்கிற அழைக்கப்படுது. இதை பையில் இருக்க சொல்கிறார். அதை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால நிகதம்ங்கிற பெயரோட யஜுர்வேதத்தை வைசம்பாயனுக்கு சொன்னார். அதை தொடர்ந்து அப்புறம் சந்தோகம்ங்கிற பெயர் கொண்டு சாமவேதத்தை ஜெய்மினிக்கும், அதர்வாங்கிரசி என்ற சம்ஹிதையை அதர்வண வேதத்தை சுமந்து என்பவருக்கும் உபதேசித்தார். அதுக்கப்புறம் பைலர் தன்னுடைய ருக் சம்ஹிதையை 2ஆக பிரித்து இந்திர பிரமிதி என்று பாஷ்கலர் என்பவருக்கும் தனித்தனியாக உபதேசித்தார். பாஷ்கலர் தனக்கு உபதேச ரிக்வேத யாகத்தை ருக்வேத பாகத்தை 4ஆக பிரித்து போத்தியர், யாஞவல்யர், பராசர, அக்னிமித்திரங்கிற சீடர்களுக்கு உபதேசார். தன்னைத்தானே அடைக்கின்ற ஆத்மஞானியாகி இந்திர பிரமிதி தனக்கு உபதேசித்த ருக் சம்ஹிதையை மாண்டூகேயம் முனிவருக்கு உபதேசித்தார். இவருடைய மாணவர் தான் தேவமித்திரர், சௌபரி முதலிய ரிஷிகளுக்கு தாம் கற்ற ருக்வேதத்தை பயிலுவித்தார். மாண்டுகையனோட புதல்வனான சாகல்யன் தான் கற்ற சம்ஹிதையை 5ஆக பிரித்து வாத்சர், முத்கல, சாலியர், கோகல்யர், சிச்சர் என்ற சீடர்களுக்கு கூறினார். சாகல்யரின் சிஷ்யரான ஜாதூகர்ணியர் தான் பெற்ற சம்ஹிதையை 3ஆக பிரித்து வேத பதங்களுக்கு விளக்குறையாக நிருக்தத்துடன் பலாகர், பைஜர், வைதாளர், விரஜர் என்கின்ற 4வருக்கும் உபதேசித்தார். பாஷ்கலரின் திருக்குமாரனான பாஷ்கலி எல்லா சாகைகளிலிருந்தும் மந்திரங்களை பொறுக்கி எடுத்து பாலகில்யம்ங்கிற ஒரு தனி சாகையை செய்கின்றார். இது பாலாயனி, பஜ்யர், காசரர் என்கின்ற மூவரும் அத்தியனம் செய்தார்கள். இந்த மகரிஷிகள் எல்லாரும் முன்னர் கூறப்பட்ட சம்பிரதாயங்களை அனுசரித்து ரிக்வேதமான பகுபுருச்ச சாகைகளை அத்தியனம் செய்தார்கள். வேதங்களின் இப்பொறிவுகளை பற்றிய கதைகளை கேட்பவன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். அதாவது சம்பிரதாயத்தை அனுசரித்து ருக்வேதத்தினுடைய பகவருச்ச சாகங்களை அத்தியனம் செய்தார்கள். வேதங்களோட இந்த பிரிவுகளை பற்றிய கதைகளை கேட்பவன் சகல பாவங்களின் விடுபடுவான்னு சொல்கிறதுல என்ன தெரியுது? பலஸ்ருதி. இப்போ நம்ம இதெல்லாம் கேட்டுருக்கோமே, இது பலஸ்ருதி. அப்போ அது சொல்லிட்டு வைசம்பாயனா சிஷ்யா வை சரகாத்வர்யவோ பவன்னு, வைசம்பாயனுடைய உத்தமமான சிஷ்யர், அதாவது அவருக்கு சிஷ்யர்களிடத்துல சிலர் என்னன்னா சரகாத்வர்யுக்கள்ங்கிற பெயரோடு விளங்குகின்றார்கள். இவர்கள் தன்னுடைய குருவுக்கு நேர்ந்த பிரம்மத்தி தோஷத்தை நீக்குவதற்காக பிராயச்சித்தம் கொண்டார்கள். அதனால இவர்கள் பேர் சரகாத்வர்யுக்கள்னு பேர். அவர் வைசம்பாயனரோட சிஷ்யரான யாக்ஞவல்யர் என்ன பண்ணார்? இதுதான் ஒரு ட்விஸ்ட்டுங்க. விரதானுஷ்டனாத்தான் என்ன பெரிய பையன்,
இதை விட நல்ல தவத்தை நான் செய்கின்றேனே என்று சொல்லி குருவர்கிட்ட சொன்னான். குருவான வைசம்பனுக்கு பரம கோபம் வந்துடுது. நீ எப்படி திஜர்களை அவமானிப்பா? நீ எல்லாம் ஒரு சிஷ்யனா? என்கிட்டேருந்து நீ கத்துண்ட வேதத்தை கக்கிட்டு இங்கேருந்து போயிடுங்கிற. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ஆச்சாரியர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார்? யாக்ஞவல்கியர் தான் கற்ற யஜுர்வேத பாகத்தை கக்கி விட்டு அங்கிருந்து வெளியே நடந்தார். அவர் கக்கி சென்றதே மற்ற முனிவர்கள் இருக்காளே, பயின்ற முனிவர்கள், அதை எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் முடியாதே, கக்கனதை எடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் தித்திரி பறவைகளாக உருமாறி அந்த பாகங்களை விழுங்கினாலா. அதனால தான் தைத்தரியம்ங்கிற பெயர் வந்துதான் யஜுர்வேத சாகைக்கு. சரியா? இப்போ சௌனகரே, யாக்ஞவல்கிய குரு வைசம்பாயனருக்கு வியாச பகவான் பிரித்து உபதேசிக்காததனால் அவரிடம் இல்லாதும் இன்னும் அதிகமான மந்திரங்களை உடையதுமான வேத பாகத்தை தேடி பெற முனிவர்கள் முனைந்து வேதங்களுக்கு தலைவரான ஆதித்ய பகவானை உபாசிக்கிறான். அதாவது இப்போது தைத்தரியம் அது வந்துட்டு இவருக்கு என்ன, இவருடைய வேட்கை என்ன? யாக்ஞவல்கருக்கு என்ன வேட்கை? வியாச பகவான் பிரித்து உபதேசிக்கலை. வைசம்பாயனருக்கு வியாச பகவான் தான் பிரித்து உபதேசிக்கலை. அவர்கிட்ட இல்லாமல் நிறைய மந்திரங்களை கொண்ட இந்த வேத பாகத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்ங்கிற வேட்கையினாலே, அது எப்படியா நம்ம அடையணுங்கிற வேட்கையினாலே ஆதித்ய பகவானை பார்த்து உபாசனை பண்ணார். யார்? யாக்ஞவல்கியர். யாக்ஞவல்கியோ உவாச்ச. ரொம்ப அழகான ஸ்துதி. ஓம் நமோ பகவதே ஆதித்யாகில ஜகதாத்மஸ்வரூபனே காலஸ்வரூபேன சதுர்வித போத நிகாயானாம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தானாம் அந்தர்ஹதயேஷு பகிரபி சாகாச இவோபாதி நாவ்யவதி யமானோ பவானேக ஏவ ஷணலவ நிமேஷா வயவோபசித சம்வத்சர கணே அபாமாத்ன விசர்காபியாம் இமாம் லோகயாத்ராமனுவஹதி. சூரிய பகவானையும் நமஸ்காரம் பண்றே. கால ஸ்வரூபனாக இருப்பவரே. உத்பிஜம் முன்னாடி பார்த்துருக்கோம் எத்தனை விதத்தில் குஞ்சுகள் பொறிக்கிறதுன்னு. உத்பிஜம், ஸ்வேதஜம், அண்டஜம், ஜராயுஜம். அப்போது இந்த 4 வித பிராணிகளுடைய இதய ஆகாசத்திலும் ஒரே சீராக பரவி இருக்கின்றதுன்னா எந்த ஒரு மறைப்பு இல்லாமலும் மறைக்கப்பட்டது, எதிலும் ஒட்டாது தனித்து நிற்கக்கூடியது இல்லையா? அந்த பிரத்யக்ஷ இறைவன் யாரு? பகவானே நீர் தான் அப்படின்னு சூரியநாராயணனாக இருக்கின்ற சூரிய தேவனிடத்திலே சொல்கின்றார். எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கேளே. தத் ச விதுரன் வரேன்யம்னு சொல்கிறோம். ஆனால் அவர்கள் மதித்து கொண்டு இருக்கும் பொழுது தான் அது தெரியறது. அதாவது முதல் பாதம் அதனுடைய பொருள் கூறப்பட்டது. யதுஹ வாவ விபுதர்ஷப சவிதரஸ்தபத் அனுசவ நம ஹரஹராம் நாய விதினோபதிஷ்ட மானானாம் அகில துரித விருஜின பீஜாவர்ஜன பகவதः சமபி தீமகி தபரமண்டலம். உடனே சொல்கிறார், நீர்தானே புத்தியை கொடுப்பவர், உலகத்தையே தகிக்க செய்பவரும் நீவிரே. உம்மை துதித்து பாடுகின்ற பொழுது சகல பாபங்களும் நீங்கி துன்பங்களெல்லாம், அதாவது துன்பங்களையும் நீக்கி சுதிபடுகின்ற பக்தர்களுக்கு பாபங்கள் துன்பங்கள்லாம் ஒரு ஒரு அஜ்ஞானமான விஷயம் இல்லையா? விதை போல ஒரு காரணமான அஜ்ஞானத்தை அழிக்கின்றார் பகவான். அப்போ உலக படைப்புக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். அந்த செல்வங்களுக்கு செல்வமாகவும் இருப்பவர் நீங்கள் தான். உலக உச்சியிலே உயரமாக விளங்கு கொண்டிருப்பவரும் நீவீரே. உம்முடைய திருமுக மண்டலம் இருக்கே, அதை நான் தியானம் செய்கின்றேன் என்று சொல்கிறார்.
இது 2வது பாதமான பர்கோ தேவஸ்ய தீமஹிங்கிற பொருள் கூறப்பட்டிருக்கின்றது. யைஹவாவஸ்தி சி ரச்சரநிகாராணாம் நிஜ நிகேதனானாம் மன இந்திரியாசு கணானநாத்மனः ஸ்வயமாத்மாத் அந்தர்யாமி பிரச்சோதயதி. அப்போ ஜீவன் உள்ள அந்தர்யாமியாக ஜீவன் தான் இருக்குது. அது யார்? சாக்ஷாத் பரபிரம்மம் தான். அப்போது எல்லா ஜீவராசியும் இப்போ ஆதாரமாக கொண்டிருக்கு. அதனுடைய ஜடமான மனசு, புலன், பிராணன் இதெல்லாம் அதனுடைய செயல்களை செய்து கொண்டிருக்க ஊக்குவிப்பவரும் யார்? சாக்ஷாத் பகவான் தான் அந்தந்த செயல்களை செய்வதற்கு. இதனால் காயத்ரி மந்திரத்தினோட 3வது பாதமான தியோ யோன பிரஜோதயாத் என்று சொல்கின்றோம். ஏவே மமம் லோகம் அதிகரால வதனாந்தகார சம்ஞாத ஜக்ர அனி ஜகரகிரகிலிதம் மிருதகமிவ விச்சேதனம் அவலோக்கியானுகம்பையா. இப்போ இந்த பிரபஞ்சம் டெய்லி அழிஞ்சுட்டு தான் இருக்க ஒரு விதத்தில். இப்போ அஜ்ஞானம்ங்கிற ஒரு காரிருள்னால மலைப்பாம்பு வாயில் விழுந்து அப்படியே தன்னுடைய உணர்வே அற்ற நிலையை அடைந்து விடுகின்றது. பரம காரணமூர்த்தியான பகவானை நீவீர் உம்முடைய கடைக்கண் குவாரவினாலே உயிரோட்டமுடையவனாக செய்கின்றீர்கள். அப்போது நன்மைக்காக அவ்வப்போது அதனுடைய தர்மானுஷ்டான காரியங்களில் ஈடுபடுத்தி அனைத்துக்கும், அதாவது அனைத்து நன்மைகளுக்கும் கிடைக்க செய்கிறீர்கள். திருடர்கள் தீயவர்கள் என்றால் அவர்களிடத்திலே பயத்தை தோற்றுவிக்க மன்னர்கள் ராத்திரி நகரவலம் வரா மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீர்கள்? சான்றோர்களுக்கு தீங்கிழைக்கின்ற தீயவர்களுக்கு பயத்தை தோற்றுவித்து உலா வருகின்றீர்கள் என்று சொல்கிறார். எந்திசை லோகபாலகர்களும் தன்னுடைய இடங்களிலிருந்து மலர்ந்த தாமரை அப்படியே பகவானுக்கு அர்க்கியம் அளிக்கின்றார்கள். அதக பகவான் தவச்சரண நலீன யுகலம் திரிபுவனம் குருபிகி. இந்த 3 உலகங்களுக்கும் குருவாக இருக்கின்ற சான்றோர்கள் உம்மை சரணமடைகின்றார்கள். உம்முடைய சரண கமலத்தில் உம்முடைய தாமரை பாதங்களிலே சேவிக்கின்றார்கள். எவராலும் முறைப்படி கற்கப்படாத யஜுர்வேதமாக வேத மந்திரங்களை பெற விரும்புகின்ற என்னை நாம் உன்னிடம் சரணாகதி செய்கின்றேன் என்று சுதிக்கின்றேன் அப்படின்னு உம்மிடம் சரணாகதி செய்து சுதிக்கின்றேன் என்று சொன்னார். சூத புராணிக சொல்கிறார். இப்போ இவர் இப்படி சொல்லிட்டார். யாக்ஞவல்யர் சூரிய பகவானுக்கு சந்தோஷமாக போயிடுத்து. ஒரு குதிரை உருவில் அவர் முன்னாடி வரார். யஜுர்வேதங்களை உபதேசிக்கின்றார். எண்ணிலடங்காத அந்த யஜுர்வேத மந்திரங்கள் யாக்ஞவல்யர் 15 ஷாக்காவாக பிரிக்கிறார். அது கிளையாக பிரிக்கிறார். அது அந்த மந்திரங்கள் வாஜசன்ய சாக்கைன்னு கூறப்படுகின்றது. அதை காண்வருக்கும் மாத்தியந்தனருக்கும் மகரிஷி கற்பித்து கொடுத்தார். அடுத்து வியாசர் ஜைமினி மகரிஷிக்கு சாமவேதத்தை கொடுத்தார். அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். சாமவேதம் கற்ற ஜைமினிக்கு சுமந்துங்கிற புத்திரன், அதாவது சுமந்துங்கிறவர் தான் அவருடைய புத்திரனாக இருப்பார். அவருடைய மகன் சூன்வான். இவர்கள் இருவருக்கும் ஜைமினி முனிவர் சாமவேதத்தை ஒவ்வொரு சாகைன்னா என்ன தெரியும் இல்லையா, டிவிஷன்ஸு. அப்போ சாமவேதம் கற்ற ஜைமினி சுமந்துங்கிற முனிவருடைய புத்திரன். அவர் அவருடைய மகன் சூன்மான். இவர்கள் இருவருக்கும் ஜைமினி முனிவர் சாமவேதத்தை ஒவ்வொரு சாகையாக பிரித்தார்.
அடுத்து ஜைமினி முனிவரோட சிஷ்யர்களில் ஒருவர் சுகர்மா. அவர் ஒரு மரத்துக்கு பல கிளை இருக்க மாதிரி சாமவேதம்ங்கிற மரத்துக்கு 1000 கிளைகளை தோற்றுவித்தவர். அப்போது சுதர்மாவுடைய சிஷ்யர்கள் கோசல தேசத்தில் இருக்க ஹிரண்யநாபன், பௌஷ்யஞ்சி, பிரம்மதேவத்தை அறிந்த தத்துவத்தை அறிந்த ஆவந்தியன் என்று 3 பேரும், அதாவது யார், சுகர்மாவோட சீதரலான கோசல தேசத்தை உடைய இளவரசனான இரண்யநாபன், பௌஷ்யஞ்சி, ஆவந்தியன், இந்த 3 பேர் இவர்கள் சாமவேதத்தை கற்றுக்கொண்டார். சாமவேத சாகைகளை கற்றுக்கொண்டார். உதிச்சியா சாமகமாக சிஷ்யா ஆசன் பஞ்சசதானிவை. அடுத்து பௌஷ்யஞ்சி, ஆவந்தியன், இரண்யநாபன் 3 பேரும் அவர்களுக்கு 500 சீடர்கள் இருந்தார்களாம். வடதேசத்தை சேர்ந்தவர்கள். வட புலத்தை சேர்ந்தவர்களால் தான் இந்த மாதிரி உதிச்ச சாமவேதிகள் என்று அழைத்தனர். இவர்களாலே கிழக்கு பக்கத்தில் சாமவேதிகள் என்னும் அழைக்கப்படுகின்றார்கள். அதாவது சாமவேதிகள் என்றும் அழைக்கின்றார்கள். கிழக்கு சாமவேதத்தினுடைய ஒவ்வொரு சாகையும் அத்தியனம் செய்தனர். பௌஷ்யஞ்சி, ஆவந்தியன், இரண்யநாபன் ஆகிய 3 பேருக்கும் 500 சிஷ்யர்கள் இருந்தார்கள். அவர்கள் உதிச்சிய சாமவேதிகள்னு அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களையே கிழக்கில் சாமவேதிகள் என்று அழைத்தனர். இவர் சாமவேதத்தின் ஒவ்வொரு சாகைகளையும் அத்தியனம் செய்தார். ஆச்சா. பௌஷ்யஞ்சியினுடைய சிஷ்யரான லோகாக்ஷி, மாங்குலி, குல்யன், குசிதன், குக்ஷி இவர்கள்லாம் 100 சம்ஹிதைகளை கற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர்? லோகாக்ஷி, மாங்குலி, குல்யன், குசிதன், குக்ஷி இவர்கள் ஒவ்வொருவரும் 100 சம்ஹிதைகளை கற்றுக்கொண்டார்கள். இரண்யநாபரோட சீடரான கிருதன் தன் சீடர்களுக்கு 24 சம்ஹிதைகளை உபதேசித்தார். மீதமுள்ள சாம சம்ஹிதைகளை இரண்யநாபர சிஷ்யன் கிருத்தன் அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு 24 சம்ஹிதை கொடுத்தார். மீதமுள்ள சாம சம்ஹிதைகளை ஆவந்தியர் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார். இப்படி சாமவேதம் உலகம் முழுவதும் விரிவடைந்தது என்று சொல்லி இந்த பெரிய 6வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமः, ஸ்ரீஹரே நமः, ஸ்ரீஹரே நமः. अथ षष्ठोऽध्यायः. सूत उवाच एतन्निशम्य मुनिना विहितं परीक्षित् व्यासात्मजेन निखिलात्मदृशा समेन तत्पादमूलमुपसृत्य न तेन मूर्त्नाः बद्धाञ्जलिस्तम्यतमाह स विष्णुरातः. राजोवाच सिद्धोऽस्मि अनुग्रहीतोऽस्मि भवता करुणात्मना श्रावितो यच्च मे साक्षात् अनादिनिधनो हरिः नाद्यद्भुतमहं मन्ये महदाम अच्युतात्मनाम् अग्नेषु तापतप्तेषु भूतेषु यदनुग्रहः पुराणसंहितां वेदाम् अस्रौष्म भवतो वयं यस्यां खलु उत्तमश्लोको भगवान् अनुवर्ण्यते. भगवन् तक्षकादिभ्यो मृत्युभ्यो न बिभेम्यहं प्रविष्टो ब्रह्मनिर्वाणम् अभयं दर्शितं त्वया अनुजानीहि मां ब्रह्मन् वाचं यच्चां यदोक्षजे मुक्तकामाशयं चेतः प्रवेश्य विचृजाम्यसोन् अज्ञानं च निरस्तं मे ज्ञानविज्ञाननिष्ठया भवता दर्शितं क्षेमं परं भगवत पदं. सूत उवाच इत्युक्तस्तमनुज्ञाप्य भगवान् पादरायणीः जगाम भिक्षुभिः साहं नरदेवेन पूजितः. परीक्षितपि राजर्षिः आत्मनि आत्मानमात्मना समादाय परं दध्यौ अस्बन्धासूर्यता तरुः. प्राङ्कुले बर्हिषि आसीनो गङ्गाकूल उतन्मुखः ब्रह्मभूतो महायोगी निस्सङ्गश्चिन्न संशयः. तक्षकः प्रहितो विप्राः क्रुद्धेन द्विजसूनुना हन्तु कामो नृपं गच्छन् ददर्श पति कश्यपं
तं तर्पयित्वा द्रविणैः निवर्त्य विषकारिणं द्विजरूपप्रतिच्छन्नः कामरूपो दशन् नृपम् ब्रह्मभूतस्य राजर्षे देहो हि करलाग्निना बभूव भस्मसात् सत्यः पश्यतां सर्वदेहिनां हाहाकारो महानासीत् भुवि के दिक्षु सर्वतः विस्मिता हि अभवन् सर्वे देवासुरनरादयः देवदुन्दुभयो नेतुः गन्धर्व अप्सरसो जगुः बभ्रुषुः पुष्पवर्षाणि विपूता साधुवादिनः जनमे च यस्वपितरं श्रुत्वा तक्षकभक्षितं यथा जुहाव संहृतो नागान् सत्रे सह द्विजैः सर्पस्त्रे समिद्धाग्नौ दह्यमानान् महोरगान् दृष्ट्वेन्द्रं भयसंविघ्नः तक्षकश्चरणं ययौ अपश्यंस्तक्षकं तत्र राजा पारीक्षितो द्विजान् उवाच तक्षकस्कस्मात् न दह्येत उरगादमः तं गोपायति राजेन्द्र शक्रश्चरणमागतं तेन संस्तम्भितः सर्पः तस्मान्नाग्नौ पतत्यसौ पारीक्षित इति श्रुत्वा प्राहर्द्विज उतारतीः सखेन्द्रस्तक्षको विप्रा नाग्नौ किमिति पाद्यते तश्रुत्वा आजुहूवुर्विप्राः सखेन्द्रं तक्षकं महे तक्षकासूपतस्वेह सखेन्द्रेण मरुत्वता इति ब्रह्मोदिताक्षेपैः स्थानादिन्द्रः प्रचालितः बभूव सम्भ्रान्तमतिः सविमानः तक्षकः तं पदन्तं विमानेन सह तक्षकम् अम्बरात् विलोक्याङ्गिरसः प्राह राजानं तं बृहस्पतिः नैषत्वया मनुष्येन्द्र वधमर्हति सर्वराट् अनेन पीतम् अमृतम् अथवा अजरामरः जीवितं मरणं जन्तोः गतिस्वेनैव कर्मणा राजं स्ततोऽन्यो नान्यस्य प्रदाता सुखदुःखयोः सर्पसौराग्निविद्युत्व्यः क्षुत्रुव्याद्यादिभिर्नृप पञ्चत्वं ऋच्यते जन्तुः पुङ्क्त आरब्धकर्म तत् तस्मात् सत्रमितं राजन् संस्थीयेत अभिचारिकं सर्प अनाकसो दत्ता जनैर्दिष्टं हि पूज्यते सूत उवाच इत्युक्तः तदेत्याह मकर्षिर्मानयन् वचः सर्पसद्रातो परतः पूजयामास वाक्पतिं सैषा विष्णोर्महामाया पाध्यया लक्षणायया मुह्यन्ति अस्य एवात्मभूता भूतेषु गुणवृत्तिभिः न यत्र दम्भीत्यवया विराजिता मायात्मवादोऽस कृदात्मवादिभिः न यद्विवातो विविधस्तदाश्रयोः मनश्च सङ्कल्पविकल्पवृत्ति यत् न यत्र सृज्यं सृजतो भयोपरं श्रेयश्च जीवस्त्रीभिरन्वितस्त्वहं तदेतत् उत्सादित बाध्यबाधकं निशित्य चोर्मिन् विरमेत स्वयं मुनिः परं पदं वैष्णवमामनन्ति तत् यन्नेति नेतीति अतत् उत्सृक्षोभः विसृज्य तौरात्म्यम् अनन्यसौहृदाः हृदोपगुह्यावसितं समाहितैः त एतत् अधिगच्छन्ति विष्णोर्यत्परमं पदम् अहं ममेति दौर्जन्यं न येषां देहगेहजम् अतीवातां स्थितिक्षेत नावमन्येत कञ्चन न चेमं देहमाश्रित्य वैरं कुर्वीत केनचित् नमो भगवते तस्मै कृष्णाय कुण्डमेधसे यत्पादाम्बुरुहध्यानात् संहिताम् अध्यगामि मां सौनक उवाच पैलातिभिः व्यासशिष्यैः वेदाचार्यैः महात्मभिः वेदाश्च कथिता व्यस्ता एतत् सौम्याभिदेहिनः सूत उवाच समाहितात्मनो ब्रह्मणः परमेष्टिनः हृद्याकाशात् अभूत्नादो वृत्तिरोधात् विभाव्यते यतुपासनया ब्रह्मन् योगिनो मनमात्मनः द्रव्यक्रियाकारकाख्यं धूत्वा यान्ति अपुनर्भवं ततो गोत्री
हृदोङ्कारो यो व्यक्तप्रभवस्वराट् यत्तल्लिङ्गं भगवतो ब्रह्मणः परमात्मनः शृणोति य इयं स्फोटं शुद्धश्रोत्रे च शून्यदृक् येन वाक् व्यज्यते यस्य व्यक्तिरागाश आत्मनः स्वदाम्नो ब्रह्मणः साक्षात् वाचकः परमात्मनः सर्वमन्त्रोपनिषत् वेदबीजं सनातनं तस्य हि असंस्त्रयो वर्णा हकाराद्या बृहूत्वः धार्यन्त्येयैस्त्रयो भव गुणनामार्थवृत्तयः ततोऽक्षरसमाम्नायम् अश्रुजद्भगवानजः अन्तस्तोष्मस्वरस्पर्श ह्रस्वदीर्घातिलक्षणं तेनासौ चतुरो वेदान् चतुर्भिर्वदनैर्विभुः स व्याहृतिकान् स ओङ्कारान् चातुर्होत्र विवक्षया पुत्रान् अध्यापयतांस्तु ब्रह्मर्षीन् ब्रह्मकोविदान् ते तु धर्मोपदेष्ट्रारः स्वपुत्रेभ्यः समादिशन् ते परम्परया प्राप्ताः चिक्षयैः धृतव्रतैः चतुर्युगेषु अतव्यस्ता द्वापरादौ महर्षिभिः क्षीणायुषः क्षीणसत्त्वान् दुर्मेधान् वीक्ष्य कालतः वेदान् ब्रह्मर्षयो व्यस्यन् हृतिस्त अच्युतचोदिताः अस्मिन् अभ्यन्तरे ब्रह्मन् भगवान् लोकभावनः ब्रह्मेशाद्यै लोकपालैः याचितो धर्मगुप्तये पराशरात् सत्यवत्याम् अंशांस कलया विभुः अवतीर्णो महाभाग वेदं चक्रे चतुर्विधं ऋक् अदर्व्य यजुश्चाम्नां राशीन् उद्धृत्य वर्गशः चतस्र संहिताश्चक्रे मन्त्रैर्मणिगणा इव तासां स चतुरशिष्यान् उपाहूय महामतिः एकैकां संहितां ब्रह्मन् एकैकस्मै दतौ विभुः पैलाय संहितामाद्यां बह्वृचाख्याम् उवाचः वैशम्पायन संज्ञाय निगदाज्ञं यजुर्गणं साम्नां चैमिनये प्राह तथा सन्दोहसंहिताम् अथर्वाङ्गिरसीं नाम स्वशिष्याय सुमन्तवे पैलस्वसंहितामूचे इन्द्रप्रमीतयो मुनिः बाष्कलाय च सोऽव्याह शिष्येभ्यः संहितां स्वकां चतुर्धा व्यस्य बोध्याय याज्ञवल्क्याय भार्गव पराशराय अग्निमित्रे इन्द्रप्रमीतिरात्मवान् अध्यापयत् संहितां स्वां माण्डूकेयं ऋषिं कविं तस्य शिष्यो देवमित्रः सौभर्यादित्यवोचिवान् शाकल्यस्तत्सुधस्वां तु पञ्चताव्यस्य संहितां वात्स्यमुद्गलशालीय गोकल्य शिशुरेष्वतात् जातु कन्यश्च तच्छिष्यः स निरुक्तां स्वसंहितां बलाघपैजवैताल विरजेभ्यो ददौ मुनिः बाष्कलिः प्रतिशाकाभ्यो बालकिल्याख्यसंहितां चक्रे बालाय निर्भज्यः कासाराश्चैव तां तदुः बह्वृचा संहिता ह्येता येभिर्ब्रह्मर्षिभिर्धृताः श्रुत्वैतत् छन्दसां व्यासं सर्वपापैः प्रमुच्यते वैशम्पायनशिष्या वै चरगात्वर्यवो भवन् यच्चेरुर्ब्रह्महत्यां हः क्षपणं स्वगुरोर्व्रतं याज्ञवल्क्यश्च तच्छिष्य आहाको भगवन् कियत् चरितेन अल्पसाराणां चरिष्येऽहं दुश्चरम् इत्युक्तो गुरुरप्याह कोपितो याह्यलं त्वया विप्रावमन्त्राशिष्येणम् अदधीतं त्यजाश्विति देवराधसुतश्चोभिद् सर्दिद्वा यजुषां गणं ततो गतो तमुनयो तदृशुस्तान् यजुर्गणान् यजोंषीतिथिरा पूत्वा तल्लोलुपतया दतुः
तैतिरीया इति यजुः शाखा संशोभे शलाका याज्ञवल्क्यस्ततो ब्रह्मन् छन्दांसि अधिकवेशयन् गुरोरविद्यमानानि सुपतस्तेर्कमेश्वरं याज्ञवल्क्य उवाच ॐ नमो भगवते आदित्याय अखिल जगत् आत्मस्वरूपेण कालस्वरूपेण चतुर्विध भूतनिकायानां ब्रह्मादिस्तंभ पर्यन्तानाम् अन्तर्हृतयेषु बहिरपि च आकाश इवो वादिन अव्यवतीयमानो भवान् एक एव क्षणलव निमेष अवयव उपचित संवत्सरगणेन अपामादान विसर्गाभ्यामिमां लोकयात्राम् अनुवहति यतुह वाव विपुदर्शभ सवितरतस्तपति अनुसवनम् अहरहः आम्नाय विधिना उपतिष्ठमानानाम् अखिलदुरित व्रजिन बीजाभवर्जन भगवतः समभि धीमहि तपनमण्डलं ययिहवाव स्थिरचरनिकराणां निजनिकेतनानां मन इन्द्रियासु गणान् आत्मनः स्वयमात्म अन्तर्यामी प्रचोदयति य एवेमं लोकम् अतिकरालवदन अंधकार सम्य अजगर ग्रह गिलितं मृदगमिव विचेदनम् अवलोक्य अनुकम्पया परमकारुणिक ईक्षयैव उत्ताभ्याम् आरहः अनुसवनं श्रेयसी स्वधर्माख्याम् आत्मावस्थाने प्रवर्तयति अवनिपतिरिव असाधूनां भयम् उदीरयन् अटति परीत आशापालैः तत्र तत्र कमल कोशाञ्जलिभिः उपहृतार्हणः अतः भगवन् तव चरण नलिनयुगल त्रिभुवन गुरुभिः वन्दितम् अहम् आयातयाम यजुकाम उपसरामीति सुत उवाच एवं स्तुतः स भगवान् वाजिरूपधरो हरिः यजूंषि अयातयामानि मुनयेतात् प्रसादितः यजोर्भिर् अकरोत् शाखा दश पञ्चशतैर्विभुः जगृहुर्वाजसन्न्यस्ताः कान्ममात्यन्तिनादयः जैमिने सामकस्यासीत् सुमन्तु स्तनयो मुनिः सुन्वांस्तु तत्सुतस्ताभ्याम् एकैकां प्राह संहितां सुकर्मा चापि तच्छिष्यः सामवेद तरोर्महान् सहस्रसंहिता भेदं चक्रे साम्नां ततो द्विजः हिरण्यनाभः कौशल्यः वौष्यञ्जिश्च सुकर्मणः शिष्यौ जगृहतुश्चान्य आवन्त्यो ब्रह्मवित्तमः उदीच्याः सामकाः शिष्या आसन् पञ्चशतानि वै पौष्यञ्च अवन्त्यशोश्चापि तांश्च प्राश्च्यान् प्रचक्षते लौकाक्षीर्माङ्गलिकुल्यः कुसीतः कुक्षिरेव च पौष्यञ्ची शिष्या जगृहुः संहितास्ते शतं शतं कृतो हिरण्यनाभस्य 24 संहिताः शिष्ये ऊचे स्व शिष्येभ्यः शेषा आवन्त्यात्मवान् श्री हरये नमः हरये नमः हरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।